இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். முதல்ல படிக்கிற டயத்துல படிப்புல மட்டும்தான் அவங்க முழு கவனம். அந்த இடத்தை அந்த டயத்தை விட்டாங்கன்னு சொன்னா அதுக்கு வாழ்க்கையில அவங்க ரொம்ப கஷ்டப்படுறது. அது மட்டும் அவங்க மைண்ட். பொதுவாக அரசியல் கருத்துக்களை தவிர்த்து வரும் நடிகர் ரஜினி இன்று முக்கியமான அரசியல் கேள்வி ஒன்றுக்கு மனம் திறந்து பதிலளித்தார். இளைஞர்கள் நடிகர்கள் பின்னால் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தினார். நீங்களும் கமல் சார் ஆக்சுவலி ஆகஸ்ட் இது ஜெயிலர் இங்க 2-3 days ஷூட்டிங் இருக்கு. அந்த 50 சொன்னார் ரிலீஸ் டேட் ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ் போயிட்டு வரீங்க. சினிமால பயணிச்சுட்டு வரீங்க. நிறைய நடிகர்கள் நிறைய அரசியல் பாத்துருக்கீங்க. தற்பொழுது நீங்க ஒரு சக நடிகரா ஜனநாயகம் படம் முடக்கப்பட்டிருக்கு. உங்களோட கருத்து என்ன சார்? சார், இன்னொரு முக்கியமான கேள்வி. ஒரு மூத்த அரசியல் நடிகரா இருக்கிறீங்க. இப்ப உள்ள இளைஞர்கள் நடிகர்கள் மேல ரொம்ப இதுபட்டு ஒரு ஆர்வமா போயிட்டு அவங்க ரொம்ப இதா பண்றாங்க. நிறைய பேர் கீழே வந்து அடிபட்டு உயிரிழக்கிறத கூட நம்ம பார்க்க முடியுது. ஒரு மூத்த நடிகரா இளைஞர்களுக்கு நடிகர்கள் மீது அதிக ஆர்வமா போற இளைஞர்களுக்கு என்ன சார் சொல்லுங்க? இளைஞர்கள் ரொம்ப ஜாலியா அவங்க ஏதாவது அடிபட்டு அவங்களுக்கான அவங்கதான் கொஞ்சம் ஜாலியா. இழப்புக்கு பிறகு பெற்றோர்கள் ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஆனா இது இளைஞர்கள் புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஒரு மூத்த நடிகரா நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு அறிவுரை சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். முதல்ல படிக்கிற டயத்துல படிப்புல மட்டும்தான் அவங்க முழு கவனம். அந்த இடத்தை அந்த டயத்தை விட்டாங்கன்னு சொன்னா அதுக்கு வாழ்க்கையில அவங்க ரொம்ப கஷ்டப்படுறது. அது மட்டும் அவங்க மைண்ட். படிப்புல மட்டும் அவங்க ஃபியூல அவங்க சிந்தனை அவங்க எல்லாமே அதுதான் இருந்தோம். முதல்ல உடம்பு ஆரோக்கியத்தை பார்க்கணும். இந்த டயத்துல முதல்ல சொல்றது இளைஞர்களுக்கு செஞ்சு இந்த குடிப்பழக்கத்துக்கு கஞ்சா இதெல்லாம் தயவு செஞ்சு இதுல நீங்க அடிமையாகாதீங்க. அது பண்ண அவங்க வாழ்க்கையே கெட்டு போயிடும். அது நீங்க மட்டும் இல்ல, உங்க சம்பந்தப்பட்ட தாய் தந்தை குடும்பம் எல்லாரையும் வாழ்க்கை நீங்க மறக்க மாட்டேங்குது. ஸோ அதுல மட்டும் நீங்க யாராவது அப்படி உங்க நண்பர் கிடைச்சா அந்த நண்பர்கள் கிட்ட அவங்க கிட்ட கூட போகாது, தூரம் இருக்கு.